கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவவாக்கு சங்கீதம் 32:10. கர்த்தரை நம்பியிருக்கணையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நாம் யாரை நம்பியிருக்கிறோம் வாலிப பிள்ளைகளே? கர்த்தரை நாம் நம்பியிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நாம் நம்பியிருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று அநேக வேத பகுதிகள் காணப்படுகிறது வாலிப பிள்ளைகளே. ஆம், நம்முடைய தேவன் அனாதி தேவனாக இருக்கிறார். தாயின் கருவிலிருந்தே நம்மளை பாதுகாக்கிற தேவன். நம்ம எப்படியா வளரணும், எப்படியா பிறக்கணும், அப்படிலாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இருட்டறையில் கருவறையில் இருக்கிற சுமந்து இருக்கிற தாய்க்கு அது தெரியாது. அப்படியாக அவரை நம்பியிருக்கிறவருக்கு, கர்த்தரை நம்பியிருக்கிறவருக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? எப்படி வாலிப பிள்ளைகளே, தாயும் தகப்பனும் எப்படி பிள்ளைகளை சேர்த்து அரவணைத்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்களோ அதுபோல் நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் யாரை நோக்கி எங்கே போகிறீங்க? கர்த்தரிடத்தில் ஓடி வாங்க. கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் வாலிப பிள்ளைகளே. சங்கீதம் 40:4 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 84:12 சொல்லியிருக்கிறது. நாம் யாரை நம்பியிருக்கிறோம்? எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18:5 வசனத்தில் அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. ஆம், அப்படிப்பட்ட ராஜாவாகிய எசேக்கியாவுக்கே அப்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது, நம்மை படைத்த ஆண்டவர் வாலிப பிள்ளைகளே, அவருடைய மர்சி உங்களை சுற்றி வர வேண்டுமானால் நீங்கள் அவரை தேடணும். அவருடைய கிருபை உங்களை சுற்றி சுற்றி வரணும்னா நீங்கள் அவங்கள தேடணும். ஆண்டவர் நல்லவர் வாலிப பிள்ளைகளே. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் செய்வார். உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்வார்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வசனத்திற்கு ஏற்ப கர்த்தரை தேடுங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 145 சங்கீதம் 5 வசனத்தில் யாக்கோபின் தேவனுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நமக்கும் அவர் தேவன். ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நமக்கும் நல்ல தேவன் அவர். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்பி இருக்கணும் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 16:20 வசனத்தில் சொல்லியிருக்கிறது. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நறுமையான அதிகாலை வேலைக்காயமை நஞ்சோடுமை துதிக்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிஞ்சு அதன்படி எங்களுக்கு நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும், படிக்கிற பிள்ளைகளை, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஞானத்தின் அறிவினால் அவர்களை வழிநடத்துங்கப்பா. அவர்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க. உலகத்தின் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்திய தேச மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை மாறாததா இருக்கிறதப்பா. உம்முடைய மகிமை மாறாததா இருக்கிறது ஆண்டவரே. அநேகர் உம் மண்டையில் சேர கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் எல்லாம் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவையுள்ள ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வேலை என்ன செய்வது என்று தவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கையில் அப்பா உம்முடைய மர்சி கரம் ஆண்டவரே பிள்ளைகளை தாய் சுமப்பது போல என் கர்த்தர் அவர்களை சுமந்து கொள்ளுங்க எஸ்அப்பா. ஆண்டவரே, தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே மகிமைப்படுங்க. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹேவ் அ பிளஸ்ட் டே. பாய்.